ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு லன்ச் ரெசிபி பார்க்கலாமா வாங்க. சாதத்துக்கு வந்து தண்ணி வச்சுட்டு பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அரிசி ஊற வச்சதெல்லாம் வந்து அரிசி போட்டு சாதத்துக்கு வேக வச்சுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டு அது சைடில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு வந்து ஒரு 2 செம்ம தண்ணி ஊற்றிட்டு ஒரு டம்ளர் துவரம்பருப்பு, 1/4 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு 2 கலந்து போட்டு தான் செய்வேன். அதுக்கப்புறம் 4 மாங்காய் துண்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரைக்காய் போட்டு தான் சேர்ப்பறேன். அவரைக்காய், பெரிய வெங்காயம், தக்காளி, அப்புறம் கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டுட்டு தேவையான அளவுக்கு மசால் பொடியெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி கோவக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க. கோவக்காய் வந்து ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. பேனில் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு கோவக்காய் போட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து மசால் பொடி வந்து கொஞ்சோண்டு வந்து குழம்பு பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஃபைனலாக சாம்பாருக்கு வந்து தாளித்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் கோவக்காய் வந்து லைட்டாக தண்ணி தொளித்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃபைனலாக தேங்காய் துருவல் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிரும். ஸோ இன்றைக்கி லன்ச் ரெசிபி தான் கோவக்காய் பொரியல், சாம்பார், சாதம். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.